சகோதரிகளே, இன்று வழங்கப்பட இருக்கும் பதக்கம் தங்கத்தால் செய்யப்பட்டது மட்டுமல்ல, தியாகத்தாலும் செய்யப்பட்டது. சாதனைகள் புரிந்த பல அதிகாரிகள் இதை பெற்றிருக்கின்றனர். ஆனால் இன்று அதை பெறப்போகும் இளம் போலீஸ் அதிகாரி ஒரு சரித்திரமே படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரை மேடைக்கு அழைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ரவிசங்கர். கமிஷனர் அவர்களே, சகோதர அதிகாரிகளே, நண்பர்களே, இந்த மாபெரும் பரிசை பெறுவதற்கு நான் அருகதையற்றவன் என்று இன்றைய மனம் சொல்கிறது. ஒருவனை பாராட்டும் போது அந்த பாராட்டின் பின்னணியில் இன்னொருவரும் இருக்கிறார் என்பதை உலகம் மறந்து விடுகிறது. இந்த சாதனைக்கு காரணம் நான் மட்டும்தானா? இந்த சன்மானம் எனக்கு மட்டும் தரப்படுவது ஏற்றது தானா? வெளிச்சம் தரும் தீபமாக என்னை நீங்கள் உயர்த்தும் போது இந்த தீபத்துக்கு எண்ணெயாக திரியாக என்றும் என்னை தூண்டிவிட்டவராக இருந்தவர் யார்? நீங்கள் எனக்கு இந்த பாராட்டு தரும்போது இந்த பாராட்டுக்கு காரணமானவர் யார்? விளக்கேறிய எண்ணெய், என்னுடைய இந்த வாழ்வுக்கு காரணம் என் அன்னை சீதா லட்சுமி அவர்கள். உன்னத காரியத்தை இந்த கரம் தான் செய்தது என்று நீங்கள் என்னை உயர்த்தும் போது இந்த கரத்துக்கு உரமாக ஊக்கமாக நின்றாரே என் தாய், அவர்களை நான் மறக்க முடியாது. தங்கப் பதக்கத்தை நான் பெறுவதை விட அவர்கள் பெறுவதுதான் நியாயம். அம்மா, வருக வருக என்று உங்களை இந்த காவல்துறையின் சார்பாக நான் அழைக்கிறேன். ஆனால் முதலாளி அவர்கள் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவரிடத்தில் நாம் கேட்பது வருமானத்தில் பங்கு அல்ல, வயிற்று பசிக்கு வழி கேட்கிறோம். வரும் பணமெல்லாம் அவருக்குத்தான் சொந்தம். அதை அடித்து பறிக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இல்லை. அடிப்படை உரிமையைத்தான் கேட்கிறோம். இவர்கள் யார் கோரிக்கையை எழுப்ப, இதற்கு நாம் ஏன் செவிசாய்க்க என்று நீங்கள் இருமாப்போடு இருந்து விட்டால் பட்டினி எங்களுக்கு புதிதல்ல. பசி நாங்கள் பார்க்காததும் அல்ல. லட்சியம் நிறைவேறும் வரை போராட்டம் நடப்பது நிச்சயம். ராமையா தலைவர், ராமையா தலைவர், ராமையா தலைவர். அவர்களிடம் நாம் கேட்பது அவர்கள் லாபத்தில் பங்கு அல்ல, அன்றாடம் நமது வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் நடத்த. கல்வியின்மை, வசதியின்மை, பசி போன்ற பிடிகள் நம்மை விட்டு நீங்கி என்று நாமும் மனிதர்களாக வாழ்கிறோமோ அன்றுதான் நமது வாழ்க்கையில் பொழுது விடியும். எப்போது நமது குழந்தைகள் படிக்க இலவச கல்வி, வியாதியில் படுப்போருக்கு வைத்திய உதவி எல்லாமே நாம் பெறுவோமோ அப்போதுதான் நமது வாழ்க்கையில் பொழுது விடியும். என் மதிப்புக்குரிய முதலாளி அவர்களே, இதை நீங்கள் கருணையோடு கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால் நாங்கள் கேட்பது பிச்சை அல்ல, பிரச்சனை என்பது உங்களுக்கு புரியும். 60 வரட்டும், வேலை நிறுத்தம் நடக்கட்டும் என்று நீங்கள் எங்கள் வாழ்க்கையை பந்தாட நினைத்தால் நாங்கள் ஓயமாட்டோம், சாயமாட்டோம். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை பணியவும் மாட்டோம் என்று முதலாளி வர்க்கமே உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம்.
நீங்கள் எங்களை வாழ்த்தாவிட்டாலும் நாங்கள் வாழ வழி செய்யுங்கள். எங்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து அவற்றை நிறைவேற்றி தாருங்கள். கோரிக்கை மூச்சை நிறுத்தாம என்ன பேச்சு பேசுறான்? பிரமாதம். முதலாளி உத்தரவு கொடுத்தா அவரை பேச முடியாம பண்ணிடுறேன். இடியட். இந்த நேரத்துல ராமையா தலைய நீ எடுத்தா அவனுக்கு செல வச்சிருவாங்க. அவன் தியாகி ஆயிடுவான். ஐசோட வச்சு அவன் அணுவணுவா கொல்லணும். பின்ன என்னதான் பண்றது பாஸ்? பாவி லஞ்சம் கூட வாங்க மாட்டானே. பணத்தாசை இல்லைன்னா வேற ஆசை இருக்காது அவனுக்கு. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் வச்சிருக்கான். சில பேருக்கு குடியில வீக்னஸ், சில பேருக்கு குதிரையில வீக்னஸ். ராமையா வீக்னஸுக்கு ஏதுன்னு பார்க்கணும். சீதா, பசங்க என்ன ஸ்கூல்ல இருந்து வரல? ஆமா, கொஞ்சம் நேரம் ஆனாதான் என்ன? ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? வந்துருவாங்க. சரி சரி. வந்துட்டாங்க. வாங்கடா வாங்கடா. மடப்பயல்களா, ஏன்டா அவ்வளவு நேரம் எங்கடா போறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு. அச்சா, இன்னே கேள்விப்படுறானுங்க. வாடா. வாங்க வாங்க. அப்படியா அப்படியா. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கலாம். இப்படி வந்து அப்பா கூட பக்கத்துல ஜாமன் உட்காந்துங்க. ஏடா குட்டி பையா, இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன கழட்டிங்க? அடிச்சு கொண்டு கூட படா. ஏடா மீன் சட்டைக்கெல்லாம் போற? இல்லப்பா, கிளாஸ்ல ஒரு பையன் வாத்தியாருக்கு மரியாதை இல்லாம பேசினான். உடனே ஐயா அவ்வளவுதான். அப்பா, கிளாஸ் வாத்தியார் இன்னைக்கு பூரா உங்களை பத்தியே பேசினார். உங்க அப்பாவை பத்தியா? என்ன சொன்னாரு? ராமையா இருக்காரு. இல்ல இல்ல, மிஸ்டர் ராமையா இருக்காரு. ஆமா, மிஸ்டர் ராமையா இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னாருப்பா. அப்பா, நீங்க நல்லவராப்பா? அடே ரவி, நான் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியல. ஆனா எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். சீக்கிரம் போய் கை கால் அலம்பிட்டு வாங்க. இன்னைக்கு லட்டு பண்ணிருக்கேன். லட்டு. ஏய் பசங்களா, லட்டு வேண்டாம். பாத்தியா சீதா, இந்த ராமையாவோட பிள்ளைகளா இல்ல கொக்கானா? போதும் பெருமை. அடே, சொல்ல மறந்துட்டேனே. என்ன? ராமு வந்து இந்த ஃபைல் கொடுத்துட்டு போறாரு. தொழிலாளிங்க எல்லாம் உங்க பேர்ல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. வாசம் தான் சீதா. இந்த போராட்டத்துக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டி ஆகணும். நாளைக்கு முதலாளியோட பங்களாவுக்கு நாங்க ஊர்வலமா போறோம். அமைதி அமைதி. முதலாளி உங்ககிட்ட நியாயமா பேச்சு நடத்த விரும்புறார். நீங்க உங்க சார்பா உங்க தலைவர் அனுப்புங்க. ராமையா, நீங்க போங்க. ஆமா. வணக்கம் சார். வாங்க ராமையா, உட்காருங்க. ராமையா, சமரச ஒப்பந்தத்தை தயார் பண்ணிட்டேன். பாருங்க. என்ன இது முதலாளி, எங்க சைட கேட்காம நீங்களே தயார் பண்ணிட்டீங்களா? படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. எங்களை கேள்வி பண்ணணுங்கிறது உங்க நினைப்பா? நாங்க நிராகரிச்ச கிளாஸ் எல்லாம் திரும்ப இதுல போட்டிருக்கிறீங்க. என்ன நியாயம் முதலாளி? நியாயம் என்னவோ அத கடைசி பக்கத்துல காட்டியிருக்கிறேன். நீங்க ரெண்டு பக்கம் தானே பார்த்திருக்கிறீங்க. அந்த கடைசி பக்கத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க என் பக்கம் வந்துருவீங்க. திருப்புங்க. என்ன முதலாளி இது? ராமையா, நான் ஒரு பிசினஸ் மேன். நிதானமா போறவன். யாராவது என்ன சீண்டுனா எக்ஸ்கியூஸ் மீ, நான் சீர ஆரம்பிச்சிருவேன்.
குடும்பஸ்த நீங்க என்ன குத்தி பார்க்க கூடாது இல்லையா? என் மனைவியும் குழந்தைகளும் எங்கே எங்க இருக்கிறாங்களோ அங்க சௌக்கியமா இருக்கிறாங்க. முதலாளி, எவ்வளவு பயங்கரமான குற்றத்தை நீங்க செய்றீங்கன்னு தெரியுமில்ல? அந்த குற்றத்துல இருந்து என்ன தடுத்துடுங்க. அது உங்க கையில தான் இருக்குது. இந்தாங்க, ஒரு கையெழுத்து போடுங்க. உடனே உங்க மனைவியும் குழந்தைகளும் உங்களை தேடி வருவாங்க. கையெழுத்து போடலன்னா போட்டோவை கிழிச்சு சுக்கல் சுக்கல் ஆக்கிடுவேன். பயமுறுத்த பாக்குறீங்களா? உங்களை நான் ஏன் பயமுறுத்தணும்? வைரவே, இவனை தெரியுமா உங்களுக்கு? மதனகோபால்னு பேரு. இவன் ஊர்ல இருந்தது சில வருஷம், ஜெயில இருந்தது பல வருஷம். 2 கொலைதான் பண்ணியிருக்கிறான். ஒண்ணு அழகான 7 வயசு. பிரகாஷ், பிரகாஷ், எனக்கு என் மனைவி வேணும், என் பிள்ளைங்க வேணும். எனக்கு கையெழுத்து வேணும். நான் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டேன். மன்னிக்கணும் தோழர்களே, முதலாளியோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நான் கையெழுத்து போட்டுட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு சொல்ல தெரியல, சொல்லவும் என்னால முடியல. நான் தலைவர், உங்க எல்லாருக்கும் வழிகாட்டணும். நான் வழி காட்டல. எதிர்காலத்துல எந்த விதமான எதிர்ப்பும் உங்களால வராது, எந்த வேலை நிறுத்தமும் உங்களால நடக்காதுன்னு உங்க எல்லாரையும், உங்க மானம் மரியாதை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். அம்மா, நாங்க உன்னை கடத்திட்டு போனதை வெளியே சொன்னேன், குடும்பமே உயிரோடு இருக்காது. எனக்கு நல்லா தெரியுங்க, இதுல உங்க தவறு எதுவுமே இல்லை. எனக்காக, நம்ம குழந்தைகளுக்காகத்தான் நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்க. அந்த நிலைமையில வேற யாரா இருந்தாலும் அப்படித்தாங்க செஞ்சிருக்கீங்க. இந்த காலி பசங்களுக்கு யாரோ காசு கொடுத்து தூண்டி விட்டு இருக்காங்க. இந்த கோஷம் போடுறது, கேலி பண்றது எல்லாம் கொஞ்ச நாள நின்னு போயிடுங்க. உங்களை நிச்சயம் தொழிலாளிங்க மன்னிச்சிடுவாங்க. பழைய மரியாதையும் மதிப்பும் கட்டாயம் திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடுங்க. ஏங்க, நான் போய் இந்த மருந்து வாங்கிட்டு வந்துடுறேங்க. என்னங்க? திருட்டு போய் பொண்டாட்டி எல்லாம் தெருவில் நடக்க ஆரம்பிச்சுட்டான். ராமையா பொண்டாட்டி போறத பாத்தியா? அவன் நம்ம வயசுல அடிச்சதுக்கு அவன் அந்த அடியோட விட்டுருக்க கூடாது.
எங்களை விட்டதற்கு அவன் பொண்டாட்டு பிள்ளை ஊட்டி வச்சிருக்கிறான் தலைவனா